அம்மு, ஏன் அம்மு? எதுக்கு இதெல்லாம்? ஸ்டைலா பிடிக்கலாமான்னு பார்த்தேன். சரி, என்ன பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்க? என்ன செய்ய போற? இன்னைக்கு வந்து நார்மலா பிரியாணி செய்யாம, அரேபியன் ஸ்டைல்ல மந்தி பிரியாணி பண்ண போறேன். போடு. இது வந்து யாருக்கு? பல தடவ பண்ணியிருக்கேன். ஆனா நீ 2 தடவ தான் சாப்பிட்டுருக்கன்னு நெனைக்கிறேன். நாங்க சாப்பிட்டுருக்கோம். நெறைய தடவ சாப்பிட்டுருக்கோம். அதான் இன்னைக்கு பண்ணி குடுக்கலாம் உனக்கு அப்டின்ட்டு ட்ரை பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணிருவோமா? ஓகே. பாப்போம் எப்படி அப்படியே இருக்குன்னு. பக்கத்துல வந்து நான் மசாலா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ட்ரையா ஃபர்ஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுட்டு, அதில எண்ணெய் எதுவும் ஊத்தாம, ஒரு 2 ஸ்பூன் மல்லி, இது என்ன ஜாதி பத்திரி கொஞ்சம், அப்புறம் ஒரு 5 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு 3 துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் மொத்தமா ட்ரையா ஃப்ரை பண்ணி வைக்கணும். இது வந்து நான் சொல்றது எல்லாமே நம்ம 4 பேருக்கு மட்டும் தான். அப்படியே டபுளாவோ இல்ல இன்னும் கம்மியாவோ குறைக்கணும்னா குறைச்சிக்கணும். சரியா? ஓ! சரி, சரி. அந்த குவான்டிட்டி மாதிரி சொல்றேன். குவான்டிட்டி. நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல, ஹைல அப்படியே மாத்தி மாத்தி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதே தட்டில் போட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு. இதெல்லாம் நீ இப்ப சொல்ற எல்லாமே 4 பேருக்கு. 4 பேருக்கு மட்டும். இதை அப்படி ட்ரையாக அப்படி போட்டுடுறேன். ஒரு 100 ml இருக்கும். நான் ஊற்றினேன். அம்மு, எனக்கு டவுட். இப்படி இன்ட்ரெஸ்டா சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கேஸ் காலியா போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வாயில வசம் பூச்சி தேய்க்க. அப்படிலாம் அவசகனமா பேசக்கூடாது. எனக்கு என்ன, சிக்கன் பிரியாணி ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வா, நான் ஹாயாக படுத்துக்கிடுவேன். அவ்வளோதான். ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சமைச்சிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டாக சமைக்கணும், அப்போ தான் ஃபுட்டு டேஸ்ட்டாக வரும். ஃபுட்டு டேஸ்டா வரும். கேஸுக்கு தெரியாதுல்ல இவ இன்ட்ரெஸ்டா பண்றாளா இல்லை இல்லையான்னு. காலி ஆகாது. இப்போ தான் மாட்டியிருக்கேன், காலி ஆகாது. இது ஆறிடுச்சு. நம்ம இது வேகிற வதங்குற கேப்பில் இதை போய் நம்ம இது அரைச்சிட்டு வந்துடுவோண்ணே. இந்த ட்ரையாக பவுடர் பண்ணி இந்த டைமில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட். இது நல்லா வதங்கிருச்சம்மு. சரியா? வதங்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம பட்டை சோம்பு மசாலா எல்லாம் வச்சுருக்கோங்க, இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுடணும் இப்போதைக்கு. ஆமாம், நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுக்கல, அதனால் இன்னும் கொஞ்சம் போடுறேன். தானே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி வந்து ஒரு 1.5 உலக்கு எடுத்திருக்கேன். நம்ம 4 பேருக்கு 1.5 உலக்கு போதும் பாஸ்மதி ரைஸு. அதுக்கு தண்ணி வந்து நான் 1.5 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். 1.5 உலக்கு அரிசிக்கு 2.5 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 4 பேருக்கு நார்மலாக வந்து 1:1 தான் ஊற்றுவாங்க. ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவாங்க. இது கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆயிடக்கூடாது, பிடிச்சிடக்கூடாது. அதனால நான் அப்படி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த லெமன் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் காய போடணும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக உள்ள லெமன் போடக்கூடாது. இந்த மாதிரி ட்ரையா இருக்கணும். நம்ம இதெல்லாம் தூர போடுவோம். ஆனா இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த லெமன் தான். இந்த லெமனை அப்படியே போட்டுடலாம். சரியா? ஐயா. ஆமா, இது வந்து கொதிக்கட்டும். ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதை போய் பண்ணலாம். சரியா? ஓகே. ஐயோ, மஞ்சத்தூள் போடல. 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஸ்டீல் ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டா போதும். ஆமா, இது நல்லா கொதிக்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த பேலன்ஸ் மசாலா, இந்த மசாலாவை போட்டுட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோ. பேலன்ஸு 2 ஸ்பூன் மசாலா இருக்கும். அப்புறம் இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அது ஸ்பூன் இல்லை, கரண்டி. கரண்டி. சரி, ஒரு நானே ஒரு குருட்டாம்போக்கு இப்படிலாம் ரெசிபி கேட்டேன்னா நான் எப்படி பண்ணுவேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் வந்து க்ளீன் பண்ண சிக்கனை போட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஹாஃப் குக்காக வேகணும். பாதியாக வேகணும். ரொம்ப ஃபுல்லாக சிக்கன் வேகாமல் பாதி மட்டும் அந்த மசாலா அந்த ஜூஸ் எல்லாம் வந்து சிக்கனில் அந்த ஃப்ளேவர் இறங்குற மாதிரி இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும். சரி, மூடி வச்சிருவோம். சொல்லுமா. இதில் வந்து என்ன போட்டிருக்கோம்? மசாலா, எண்ணெய், உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டோமா. இதில் வந்து ஒரு ஸ்பூன்
லெமன் ஜூஸ். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஓகே. சரியா? அரைச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே தண்ணி கொதிக்க அம்மோ சிக்கன் போட்டோம்ல, ஆமாம், அது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆயிடுச்சு அம்மோ. இந்தா குத்தி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சா? குக் ஆயிடுச்சு. ரொம்ப குக் ஆகலை. இன்னும் நம்ம தவாவில் போட்டு எடுக்கும்போது ஃபுல்லாக குக் ஆயிரும். சரியா? எம்மாடி பார்த்து பார்த்து. செம சூடு. நம்ம வந்து இப்படி எடுத்துடலாம். சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக போடணுமோ. நம்ம நார்மலாக பிரியாணிக்கு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பீஸா வாங்கணும். எனக்கு வந்து இப்படி தான் கிடச்சிது. ஆக்சுவலாக வாங்க போன ஆள் வந்து சரியில்லை, அதனால் இப்படி ஆயிடுச்சு. சரி, லெக் பீஸா. யார் வாங்க போனது? நீ தான். அடி பாவி, நம்ம 2 பேரும் தானே போனோம். 2 பேரும் தான் போனோம். இந்த சைடு திரும்புறதுக்குள்ளே சிக்கனை வெட்டிட்டாரு. ஆனால் அந்த லெக்கையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, ஸோ நேயர்களே கொஞ்சம் பெரிய பீஸா வாங்கிக்கோங்க. ஆமாம். இதுக்கப்புறம் ரைஸை போட்டு வேக வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். என்ன? சரி, இந்த ரைஸ் அப்படியே தட்டிடுவோம். வராததை வா வான்னா எப்படி வரும்? ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் போட்டுக்கிடுவோமே, இன்னும் சாஃப்டாக இருக்கும் சிக்கன். போதும்ண்ணே. அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு ஒரு விரவு. ரொம்பலாம் இதை ஊற வைக்க வேண்டாம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் ஊற வைக்க அவசியம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படி இதில் இருந்துட்டோம்னா போதும். தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்குள்ளே அந்த ரைஸ் வெந்துருமா, அப்படி மேலே போட்டு தம் போட்டுற வேண்டியதான். தம்முன்னா ரொம்ப பெருசாக நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணுற மாதிரிலாம் போட வேண்டாம். இன்னொன்று தெரியுமாமோ, இதுக்கு வந்து புதினா, மல்லி இலை இந்த மாதிரி ஐட்டமே வேண்டாமோ. தக்காளி வேண்டாம். சூப்பராகவும். ஆமாண்ணா, நார்மல் பிரியாணிக்கு அதெல்லாம் போடுவோம்ல. அதெல்லாம் வேண்டாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறிட்டு நம்ம கையில் போட்டு பிசைஞ்சிரும். அவ்வளோதான். அவ்வளோதான். கை தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு. சிக்கன் இப்போ 1.5 உலக்கு அரிசிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். அது சிக்கன் வந்து ஒரு பெரிய பெரிய பீஸாக, இப்போ எத்தனை பேர், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, இப்போ இந்த மாதிரி லெக்கு ஒரு 4 பீஸ் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதில் போட்டு எடுத்து தவா வச்சாச்சம்மோ. தவா அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிடுவோம். ஃப்ரை பண்ண போறியா? ஓகே, ஸ்டாப். ஃபஸ்ட்டு மங்களகரமாக லெக் பீஸை வைப்போம். இது அப்படி பார்க்கவே செம்மையா இருக்கு. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மேலே வச்சிட்டு இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிடலாம். ஆமாம், பிரியாணி ரெடி. ஆமாம். இதை அப்படியே வச்சு ஒரு அமுத்திட்டு அந்த சிக்கனோட ஜூஸ்லாம் இறங்கட்டும். இப்போ வந்து இது மூடி வச்சுருவோம். அப்படியே சிம்மில் தான் போட்டிருக்கேன். சைடில் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். சரியா? இது உருகுனதும் ஒரு 10 பாதாம் இருக்குது, அதை ஃப்ரை பண்ணி அப்படியே மேலே கொட்டி இறக்கிற வேண்டிதான். சாப்பிட வேண்டிதான். அவ்வளோதான், முடிஞ்சு. வாசனைக்கு மேலும் வாசனை தரணும். வறுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆமாம். இதை அப்படியே கொட்டிட வேண்டிதான். கொட்டி அங்கங்கே போட்டு மூடிட வேண்டிதான். கடைசியாக இதை வந்து அடுப்பை மாற்றிடுவோம். எண்ணெயை ஊற்றிடுவோம். பொரிச்ச எண்ணெய் பண்ண மாட்டோம், அதனால் கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றிருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி மாவும் தூர ஊற்றிடுவேன். ஓகே, ரெண்டும் ரெடியாக இருக்குது. பாரு, காட்டு அம்மா. ரெண்டும் எப்படா தருவாங்க அப்படின்னு ரெண்டும் நின்றுட்டு இருக்கு. உங்களுக்கு தான் சமைச்சேன். எப்படியா நல்லபடியா முடிஞ்சது. வெரி குட். 65 முடிஞ்சது. பிரியாணி நம்ம அரபி ஸ்டைலு மந்தி பிரியாணி முடிஞ்சது. இப்போ வந்து சாப்பிட வேண்டிதான். நல்லா நெய்யா போட்டுனா நல்லா இனியா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பர். நீ சாப்பிட்டு பாரு ஃபர்ஸ்ட். வேண்டாம். உனக்கு தான் தெரியும்.
சாப்பிட்டு பாட்டு சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அப்புறம் இருந்தா சிக்கன்லாம் வேற நல்லா level. வெந்துருச்சு. நல்லா இருந்தா சாஃப்டாக இருந்துட்டு. இப்போ மைக்குட்டிடியா. சூப்பரா இருக்கும். வாயில் வாங்கணும்னு சூப்பரா இருக்கு. பிச்சிந்தா அப்படி வாங்கிக்கோ. இந்தா. கொஞ்சம் ஃப்ரை வச்சாச்சு, பாதாம் வச்சாச்சு, கொஞ்சம் இதுலேருந்து பீஸை பிச்சு கொடுவோம். கண்டிப்பா சொல்லணுமா? இப்படி சாப்பிடுவோம். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. செமையாக இருக்கு. ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க பிளேட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா ஊட்டினாலாம் வேலைக்கு ஆகாது, வயிறு நிறையாது, நல்லா சாப்பிடணும். ஆனால் தனித்தனியாக சாப்பிட்றோம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பாய் பாய். Bye. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.